நம்மளுடைய ஸ்கின்னும் ஹேரும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஈஸியாக பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சே நம்ம ஒரு ஃபேஷியலில் தயார் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பயோட்டின் இருக்குது இதில் மோஸ்ட்லி. அதனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வெளியிலேருந்து போடும்பொழுது மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இப்போது நமக்கு சம்மர் சீசன் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸ்கின்னும் ஹேரும் ஈஸியாக நல்லா அடி வாங்கும். ஸோ ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் சம்மரில். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னும் ரொம்ப ட்ரை ஆகும். சில பேருக்கு ரொம்ப ஆயிலியாகவும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும். ஸோ இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஸ்கின்னும் ஹேரும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஈஸியாக பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சே நம்ம ஒரு ஃபேஷியலில் தயார் பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ சம்மருக்கு ஒரு ஷேக் ப்ளஸ் ஒரு ஃபேஸ் பேக், இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதில் நான் ஆட் பண்ண போகிறது என்னென்னா வால்நட். வால்நட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுடைய மூளை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் பார்க்குறது. அவ்வளோ நல்லதான் நம்மளுடைய தலைக்கு மூளைக்கு. அதனால் வால்நட் முதல்ல நான் சேர்த்துக்கிறேன். விட்டமின் இ சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதில். அடுத்தது நான் சேர்க்க போகிறது என்னென்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெள்ளரி விதை. ஸோ வெள்ளரி காயில் இருக்கும், நம்ம யூஸ்வலி அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இதை நல்லா காய வச்சு இந்த வெள்ளரி விதை இதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு நட் தான் பிஸ்தா. பிஸ்தா அவ்வளோ நிறைய அதில் நல்ல கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாதாமில் குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த பிஸ்தாலையும் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால் அந்த பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாதாம். பாதாம் பற்றி சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ நல்லது. ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, வெளியிலேருந்து போடும்பொழுதும் நல்லது, உள்ளே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லது. நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஒரு 4-5 பாதாம் எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஹார்ட்டுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ இது பாதாம். ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் நான் முதல்ல ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஆட் பண்ண போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ். இதுவும் ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ முதல்ல நான் சேர்க்க போகிறது உலர்ந்த திராட்சை. இதில் சீடு கிடையாது, அதனால் இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உலர்ந்த திராட்சை, இதில் இரும்பு சத்து, விட்டமின் சி சத்தெல்லாம் நிறையா இருக்குது. அடுத்ததாக நான் ஆட் பண்ணுறது என்னென்னா கிரான்பெரி. இப்போ நிறைய கிடைக்குது கிரான்பெரி ஜூஸ், கிரான்பெரிஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த கிரான்பெரி அவ்வளோ நல்லது. இது ஈவன் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறைக்கக்கூடியது. ஸோ இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் குறைக்கக்கூடியது கிரான்பெரி. விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ இதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். டேட்ஸ் பை இட் செல்ஃப் ஒரு ஃபுல் மீல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாப்பிடவே இல்லைனாலும் டேட்ஸை மட்டும் சாப்பிட்டாலே அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதில் நிறைய எனர்ஜி இருக்குது. அண்டு நிறைய ஃபைபர் சத்து நிறையா இருக்குது, நார் சத்து. ஸோ உள்ளே சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லது, வெளியில் போடுறதுக்கும் ரொம்ப நல்லது தான். ஸோ டேட்ஸ் ஒன்று. அதே மாதிரி ப்ரூன் அப்படின்ற இந்த ஃப்ரூட், இது நம்ம ஊரில் அவ்வளோவா இல்லைனாலும் கிடைக்குது. இப்போது ப்ரூன் சாப்பிடும்பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். இதுலேயும் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிக், அத்திப்பழம், இதுவும் அப்படி தான். இதில் நிறைய எனர்ஜி கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரீ பவல் மூவ்மெண்ட்ஸு, நமக்கு மலச்சிக்கலே இருக்காது. ஸோ அவ்வளோ நல்லது. டெய்லி ஒரு ஃபிக்கு சாப்பிட்லாம். ஸோ நான் இதுவும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours ஊறலாம். நான் ஆல்ரெடி ஊற வச்சதை இப்போ உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். பட் இது நீங்கள் ஒரு 5 hours ஆர் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் இதை அரைக்கலாம். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு இந்த தண்ணியை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது ஃபேஸ் வைப் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் தனியாக அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைச்சிருக்கோம். இது உள்ளே குடிக்கிறதுக்கான ஒரு ஸ்மூதி. ஸோ இது காலையில் நம்ம குடித்தா ரொம்ப நல்லது. ஸோ நல்ல முடிக்கும் ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மூதி குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதுவும் சம்மர் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை மில்கில் ஆட் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம், இல்லை தண்ணியில் மட்டும் ஆட் பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுலேயே இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸோட சுகரே நமக்கு போதுமானதாக இருக்கும்.
பாடியில் இருக்கிற வேண்டாத நச்சு பொருள்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துரும். ஏன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் இருக்குது, லைக் பாதாம், வால்நட் இதெல்லாம். ஸோ அதனால் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால அவ்வளோ நல்லது. நிறைய குடிக்க வேண்டாம், அதுக்கு தான் உங்களுக்கு நான் அளவு காட்டியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு இந்த அளவு இருந்தாலே போதும். ஸோ அந்த அளவு நீங்கள் கொஞ்சம் சிப் பண்ணி நல்லா ரசித்து அதை குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் பயோட்டின் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இந்த பயோட்டின் ஃபேஸ் பேக்கையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஒருத்தருக்கு ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஆன்டி ஏஜிங்காக இது அமையும். ஸோ ஆன்டி ஏஜிங்னா என்ன, நமக்கு லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகுது. ஒரு 40+, 50+ல் பார்க்கும்போது திடீர்னு நிறைய கோடுகள் தென்படுது. ஸோ அதை குறைக்கிறதுக்கு, அது இன்னும் பெருசாக ஒரு பெரிய ஒரு லைனாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்றதை பாருங்கள், யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க ஜோதி ராமநாதன். அவங்க ஸ்ரீலங்காலேருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த வெயில் தாங்கலை அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஊர்லேயும் இதே வெயில் தான் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஹியூமிடிட்டி இப்போ அதிகமாக இருக்கிறதுனால ஃபேஸ் கொஞ்சம் டேன் ஆகிருக்கு, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பயோட்டின் ஃபேஸ் பேக் சம்மருக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்ல பிரைட்டாகவும் இருக்கும், ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும். இந்த பேக்கை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஈவன் 15-20 இயர்ஸ்லேருந்து கூட யூஸ் பண்ணலாம். இதை எப்படி போடுறோம் என்னன்றதை பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். இதால் வந்து நான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதால் ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் துடைக்கிறேன். அதால் ஃபேஸ் துடைக்கும் போது அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ டெட் ஸ்கின் எல்லாம் போயிட்டு ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இதால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் செஞ்சுட்டேன். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பயோட்டின் பேக். எல்லா நட்ஸும் ஃப்ரூட்ஸும் நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன், ஊற வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் அதை நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன் உங்கள் ஃபேஸில். இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். மெயின்லி சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அவங்களுடைய ஸ்கின்ல வந்து கொஞ்சம் பிக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பேக் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வேறு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் பம்கின் சீட்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பயோட்டின் இருக்குது இதில் மோஸ்ட்லி. அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வெளியிலேருந்து போடும்பொழுது, உள்ளே சாப்பிடும்பொழுது ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ஒரு சிங்கிள் கோட் நான் போட்டிருக்கேன். இப்போது நல்லா ட்ரை ஆகும்போது மேலே 2-3 கோட் கூட நம்ம போடலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கை விரல்களால் மசாஜ் மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ வெளிப்புறத்துலேருந்தும் நம்ம சருமத்துக்கு ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கணும். சில பேர் வந்து உள்ளே சாப்பிட்டா மட்டும் போதும்னு நினைப்பாங்க, இன்னும் சிலர் வெளியில் போட்டால் மட்டும் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் ரெண்டுமே நமக்கு ரொம்ப தேவை. அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வரோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அளவு, மருந்து அளவு தான் நம்ம அதை சாப்பிட போகிறோம், நிறைய கிடையாது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு 1/4 கிளாஸ் அளவு நீங்கள் உள்ளே சாப்பிட்டா போதும். அதே மாதிரி இன்னொரு 1/4 கிளாஸ் அளவு எடுத்து ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்து அப்படியே விட்டுடலாம். நல்லா டைட் ஆகும். ஸோ அந்த கழுத்துக்கிட்டலாம் நம்ம லூஸாக இருக்கிற ஸ்கின் எல்லாம் நல்லா டைட் ஆகும், நல்ல பிரைட்னஸும் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? இது 2 தான் நமக்கு மெயின் திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது கரும்புள்ளிகள், திட்டுகள் இருந்தால் அந்த இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் ஆகும். வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் டெய்லி செய்யணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுடலாம். இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் வந்து செகண்ட் கோட் போடுறேன். ஸோ தட் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். எல்லா சத்துக்களும் இருக்குது இதில். ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்பெஷல் ஃபுட்டில் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இது வந்து சாப்பிட்றதுக்கே இது ரொம்ப காஸ்ட்லி,
இது எப்படி ஃபேஸில் போடுறது அப்படின்னு நினைக்கலாம். இது அடிக்கடி நம்ம செய்ய போகிறதில்ல, எப்பாவது ஒரு நாள் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இந்த ஃபேஸ்க்கு போட்டாலே போதும். சம்மர் டைமில் இந்த மாதிரி இந்த பேக் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஷீட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும், கூலாக இருக்கும் ரொம்ப. அதனால் இந்த பேக்கை ஒரு சம்மர் பேக்காகவும் போடலாம், ஒரு ஆன்டி ஏஜிங் பேக்காகவும் போடலாம். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு ஜஸ்ட் கையால் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்தோன்னு சொன்னால் நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். நிறைய செலவு பண்ணி ஒரு பேக் வாங்கி போடுறத விட இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு பார்க்கலாம். பேக்கை நல்லா தொடச்சிட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா? இப்போ ஜோதியோட ஃபேஸ் பார்க்கும்போது நல்லா டைட்டாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ தெரியுது. சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெயிலில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வெயிலில் போகிறதுக்கு முன்னாடியும் கூட இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்மூதியை நீங்கள் குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். Don't forget to subscribe Miss Vav Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.